நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகம் மற்றும் கொள்கை விளக்க பாடல் வெளியீடு. இதை தவிர்த்து நடிகர் விஜயின் உறுதிமொழி, அரசியல் கட்சியில் சேர்பவர்களின் உறுதிமொழி ஏற்பு என 3 கட்டங்களாக இந்த விழா நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது. அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள அந்த கொடி மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே இன்று ஏற்றப்பட்டது. அந்த கொடியில் 2 யானைகள் மற்றும் வாகை மலர் மற்றும் மஞ்சள் வண்ணத்தின் இருபுறங்களிலும் சிகப்பு வண்ணம் ஆகியவற்றுடன் இந்த கொடி அறிமுகமாகி இருக்கிறது. தமிழகத்தில் வழக்கமாக அரசியல் கட்சிகளில் இடம்பெறக்கூடிய அந்த கருப்பு, வெள்ளை, சிகப்பு ஆகிய வண்ணங்கள் இல்லாத புதிய வண்ணத்தில் நடிகர் விஜயின் இந்த கொடி அறிமுக நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. அது தவிர உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் நிறைவடைந்திருக்கிறது. அந்த உறுதிமொழியில் தமிழகத்தின் விடுதலைக்காகவும் மக்களின் உரிமைக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடிய உயிர் நீத்த எண்ணற்ற மொழிப்போர் தியாகிகளை போற்றுவோம் என்று கூறியிருக்கிறார்கள். வழக்கமாக மொழிப்போர் தியாகிகளை திராவிட இயக்க தலைவர்கள் நினைவு கூறுவது வழக்கம். மொழிப்போர் தியாகிகள் தினம் கொண்டாடப்படுவதும் வழக்கம். இங்கு தமிழக வெற்றி கழகம் முதல் உறுதிமொழியை திராவிட இயக்கத்தின் சாயலில் தான் ஏற்றிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். இதில் கடைசி உறுதிமொழியில் மதம் மற்றும் பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் சார்பாக வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் என்று கூறியிருக்கிறார்கள். பிறந்த இடம், இனம் ஆகியவற்றின் சார்பில் தமிழ் தேசிய அரசியல் பேசும் நாம் தமிழர் கட்சி மிக முக்கியமாக அந்த பிறந்த இடம், தமிழ் இனம் என்ற அடையாள அரசியலை மேற்கொண்டு வருகிறது. அதற்கும் நடிகர் விஜய் அவரது உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் ஒரு விமர்சன கண்ணோட்டத்தை வைத்திருக்கிறார். பிறந்த இடத்தை வைத்து ஒரு தலைவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை, ஒரு இனத்தை ஆதரிக்க வேண்டிய தேவையில்லை, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வரியையும் அவர் கடைசி உறுதிமொழியில் குறிப்பிட்டிருக்கிறார். இதுவும் திமுகவின் முழக்கங்களில் ஒன்றுதான். மொழிப்போர் தியாகிகளை நினைவு கூறுவோம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கொள்கையின் அடிப்படையில் கணியன் பூங்குன்றனின் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரிகளும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவரின் வரிகளுக்கும் ஏற்ப இந்த உறுதிமொழியையும் அவர் ஏற்றிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகம், கொள்கை விளக்க பாடல் மற்றும் உறுதிமொழி ஏற்பு ஆகியவை நிறைவடைந்திருக்கிறது. தமிழகத்தில் திரையுலகிலிருந்து அரசியலில் நுழைந்து வெற்றி கொடி நாட்டிய எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் வரிசையில் நடிகர் விஜயும் இடம்பெறுவாரா என்ற எதிர்பார்ப்பு இன்றைய நிகழ்வின் மூலமாக மீண்டும் எகிரியுள்ளது.